இன்ஃபைனைட் பாயிண்ட்ல லிமிட் ஆஃப் அ ஃபங்ஷன் கால்குலேட் பண்றது பார்க்க போறோம். ஸோ ஃபங்ஷன் என்ன குடுத்துருக்காங்க அப்படின்னா 2n ஸ்கொயர் பிளஸ் 3n பிளஸ் 5 டிவைடட் பை மைனஸ் 5n ஸ்கொயர் பிளஸ் 7n பிளஸ் 9. ஸோ இப்போ இங்க நம்ம எண்ணுக்கு பதிலாக இன்ஃபினிட்டிங்கிறது டைரக்ட் சப்ஸ்டியூஷன்ல நம்ம அப்ளை பண்றோம். இன்ஃபினிட்டி கூட எந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணாலும் டிவைட் பண்ணாலும் இன்ஃபினிட்டி தான் ஆன்சர். ஸோ இன்ஃபைனைட் ஸ்கொயர் ஆன்சர் இஸ் ஆல்சோ இன்ஃபைனைட். அப்போ 2 into infinity square plus 3 into infinity plus 5 என்ன இருந்தாலும் நியூமரேட்டர்ல ஒரு இன்ஃபினிட்டி டினாமினேட்டர்ல ஒரு இன்ஃபினிட்டி. அப்ப இன்ஃபினிட்டி பை இன்ஃபினிட்டி அப்படிங்கிறது இன்டிட்டர்மினன்ட் ஃபார்ம். அப்ப நம்ம இதை டைரக்டா சப்ஸ்டியூஷன்ல அப்ளை பண்ண முடியாது. ஒரு சின்ன சேஞ்சஸ்க்கு அப்புறம் தான் நம்ம லிமிட் அப்ளை பண்ணணும். ஸோ நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டரை கம்பேர் பண்ணிட்டு எந்த ஆர்டர் எதனுடைய ஆர்டர் ஹையஸ்ட்னு பார்க்கணும். அப்ப இங்க n ஸ்கொயர் அப்படிங்கிறது ஹையஸ்ட் ஆர்டர். அப்ப டிவைட் த நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் பை n ஸ்கொயர். Divide the numerator and denominator by n square ஆல divide பண்ணணும். So divide பண்ணீங்க அப்படின்னா limit n tends to infinity 2n square individual term n square ஆல divide பண்றீங்க. அப்ப 2n square by n square அப்படிங்கும்போது n square cancel plus 3n divided by n square n squareல ஒரு n cancel அப்ப balance என்ன இருக்கும்னா 3 by n இருக்கும் plus 5 divided by n square squareல அங்க cancel பண்ற term எதுவுமே இல்லை. டினாமினேட்டர்ல அதே மாதிரியே நம்ம பண்ணணும்னா மைனஸ் 5 n square ஆல தான் நம்ம டிவைட் பண்றோம் n square cancel plus 7n ஆல்ரெடி இருக்கு n square ஆல டிவைட் பண்ணும்போது கேன்சல் ஆகி பேலன்ஸ் 7 டிவைடட் பை n வரும் பிளஸ் 9 பை n ஸ்கொயர். இப்போ நம்ம லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு இன்ஃபினிட்டி சப்ஸ்டியூட் பண்ணணும்னா எனிதிங் டிவைடட் பை எனிதிங் divided by infinity answer is equal to 0. அப்ப 3 divided by infinity போட்டோம்னா 0, 5 divided by n square that is n tends to infinity substitute பண்ணதா answer 0, 7 by n 0, 9 by n square 0. அப்ப balance என்ன மட்டும் இருக்கும் அப்படின்னா 2 divided by minus 5 is the answer. Likewise second question பார்த்தீங்க அப்படின்னா in terms of x இருக்கு function in terms of x இருக்கு. இந்த x termsல நம்ம வந்துட்டு infinity நம்ம substitute பண்ண போறோம். அப்ப இங்க x square இங்க x cube ரெண்டுலயும் highest order என்னன்னா x cube. அப்ப divide the numerator and denominator by x cube. cube ஆல divide பண்றோம். அப்ப numeratorல இங்க x square இருக்கு. இப்ப divide பண்ணணும்னா x square divided by x cube. இங்க square cancel, இங்கே square cancelனா ஒரு x balance இருக்கும். அப்ப 1 divided by x first termக்கு. limit x tends to infinity 1 divided by x first termல. second termல என்ன minus 3x divided by x cube. cancel பண்ணணும்னா square order balance இருக்கும். 3 divided by x square plus 9 divided by எதால divide பண்றோம் x cube ஆல divide பண்ணணும். numerator கண்டுபிடிச்சாச்சு. denominator cube ஆல divide பண்ணணும். x cube by x cube ஓட value 1 minus x divided by x cube divide பண்ணணும்னா square balance இருக்கும். அப்ப 1 divided by x square plus 5 divided by x cube. இப்போ x tends to infinity apply பண்ணும்போது anything divided by infinity is 0. அப்ப 3 by x square, 9 by x cube, 1 by x square, 5 by x cube எல்லா டேர்மும் 0 ஆயிடும். அப்போ இங்க இருக்கிற 1 by xலையும் anything divided by infinity போடும்போது இந்த டேர்மும் 0 ஆயிடும். அப்ப 0 minus 0 plus 0 எதுனாலும் numerator 0. 0 by anything answer is 0. அப்ப 0 divided by 1 denominatorல answer வரும். அப்ப எந்த வேல்யூவா இருந்தாலும் anything in numeratorல 0 வந்துச்சு denominatorல எது இருந்தாலும் final answer 0. Thank you.